அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு, முதல்ல ஃபர்ஸ்ட் ஷாட் உலகநாயகன் கமலஹாசனை வச்சு விக்ரம்ல எடுத்த பொழுது அவர் மானிட்டரை பார்க்கல, கமல் சாரே பார்த்துட்டு இருந்தாரு. அதுல எக்ஸைட் ஆகி அந்த ஷாட் முடிஞ்ச உடனே ஒரு கட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி எக்ஸைட்டடா பேசிட்டாரு அப்படின்னு அதை சொல்லியிருந்தாரு. அதை கமல் சாரும் கிண்டல் அடிச்சிருந்தாரு. ஸோ இது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ரோஹிணி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கமல் சாரை வச்சு, ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க. அதில் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் யாரெல்லாம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லா நல்ல நடிகர்களையுமே டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது சிவாஜி சார்லாம் காமிச்சாங்க அதில் கிளிப்பிங்கில், நீங்கள் உட்பட அப்படின்னு ரோஹிணியும் சொன்னார். வெவ்வேறு மொழியில் முக்கியமான நடிகர்கள்லாம் டைரக்ட் பண்ணணும். எனக்கு நம்ம சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் டைரக்ட் பண்ணும்பொழுது கேபி சார் சொன்னார், இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வச்சு எடுக்கிறது எனக்கு பேரானந்தமாக இருக்குன்னு சொன்னார். எப்படி எதனால் இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு அப்போ புரியலை. அதுக்கப்புறம் நான் டைரக்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு நல்ல நடிகனுக்கு நம்ம அந்த சுச்சுவேஷனை சொல்லி அவர்கிட்ட அந்த நடிப்பை வாங்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் வரும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த லோகேஷ் கனகராஜ் சொன்னதுக்கு வர்றேன். ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க பிலிம்ஸ்லையும் பண்ணிருக்கீங்க, டிஜிட்டலையும் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமலஹாசன் இஸ் சாம்பியன் ஆஃப் டிஜிட்டல் சினிமா. அவர் டிஜிட்டல் 10 வருஷம் லேட்டா வந்துச்சேன்னு கோவப்பட்டவர். அப்படிப்பட்டவர் அவர் டிஜிட்டல் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டார். அது நமக்கு தெரிஞ்சது தானே, கமல் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல டிஜிட்டலை கொண்டு வந்ததே அவர் தானே தமிழ் சினிமாவில். அப்படிப்பட்டவர் டிஜிட்டலை சொன்னார். அதாவது எப்பொழுதுமே கமலஹாசன் இன்னொன்று ஒரு நல்ல தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவார். இப்போ கோபிநாத் ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது கோபிநாத் சொன்னார், எப்படி இந்த வார்த்தையை சிந்திச்சு எவ்வளோ அழகாக பயன்படுத்துறீங்க அப்படின்னோடனே அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது நீங்கள் என்னை பீட் பண்ணணும், இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் பேசணும். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, என்னை விஞ்சுவதில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் என்னை வீழ்த்துவதில் இருக்கக்கூடாது, நீங்கள் என்னோட நல்லா பேசணும், அதுக்கு பொறாமையாக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னார். அப்படி இந்த டிஜிட்டலை பற்றி பேசும்பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது ஒரு போகி பண்டிகை, அதாவது போகி பண்டிகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிறதானே போகி பண்டிகை. அப்படி விஞ்ஞான மாற்றத்தினால ஒரு போகி பண்டிகையில் அந்த ஃபிலிம் காணா போயிடுச்சு. ஸோ அந்த இடத்த டிஜிட்டல் பிடிச்சிருச்சு. இந்த டிஜிட்டலில் அவர் என்ன சொன்னார்னா, எல்லா வசதிகளும் இருந்தாலும் டிஜிட்டலில் ஒரு பிரச்சனை என்னன்னா, டிஜிட்டல் நார்சிசிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. பயங்கரமான வார்த்தை. என்னன்னா, எல்லாருமே ஒவ்வொரு காட்சியை பார்க்கறது, மானிட்டர் பார்க்கறது, ஹீரோ மட்டும் பார்க்கறது இல்லை, எல்லாரும் பார்க்கறது. அதனால ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது, ஒரே காட்சியை பல கோணங்களில் எடுக்கிறாங்க, அதனால செலவு அதிகமாகுதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார், பிரில்லியண்டாக சொன்னார். அந்த டிஜிட்டல் நார்சிசம்ங்கிற வார்த்தையை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன். உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவருடைய நண்பர்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு அவர் எந்த நிலைமையில இருந்தாலுமே அவர் அவங்கள மறந்ததில்லை, அவங்களுக்கு உதவி செய்ய தவறுனதில்லை. இதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா 2 உதாரணம் இருக்கு. ஒரு உதாரணம் என்னன்னா, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இந்த ஒரு ஆங்கிள் நம்ம சொல்லணும். ஏன்னா அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி ட்ராக்குங்கிறது எப்பொழுதுமே இருந்திருக்கு. கலைவாணர் NS கிருஷ்ணன் காலத்திலேருந்து படத்தை எடுத்துருவாங்க. படத்தை எடுத்துட்டு வியாபார காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கலைவாணர் காமெடி சேர்த்தா படம் வியாபாரம் ஆகும்பாங்க. அந்த படத்தை அவருக்கு போட்டு காமிப்பாங்க. அவர் அவருடைய ட்ரூப்பை வச்சு அந்த காமெடி ட்ராக் ஆட் பண்ணுவார். இதை விவேக் பண்ணியிருக்காரு, சந்திரபாபு பண்ணியிருக்காரு. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் மனோரமா கேரக்டரே கிடையாது. அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மனோரமா ட்ராக் ஆட் பண்ணாங்க. அதே மாதிரி ஏவிஎம் உடைய ஜெமினி படம், விக்ரம் நடித்த ஜெமினி படத்தில் மனோரமா கேரக்டரே கிடையாது. படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கமலஹாசனுக்கு நெருங்கிய நண்பர், அதாவது அவர் அண்ணனு கூப்பிடுறவர் GN ரங்கராஜன். அந்த GN ரங்கராஜன் ராணி தேனின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்பெல்லாம் படம் ஆரம்பிச்சாலே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த அட்வான்ஸை வச்சு இவங்க படத்தை எடுத்து முடிப்பாங்க. இப்படிதான் நடக்கும். இப்போ என்னாச்சுன்னா, ராணி தேனி படம் வியாபாரமே ஆகல. என்ன காரணம்னா, தீபன் சக்கரவர்த்தி, திருச்சி லோகநாதனுடைய பையன் தீபன் சக்கரவர்த்தி ஒரு சிங்கர், அவரை கதாநாயகனா போட்டு புதுமுகங்கள்லாம் வச்சு போட்டு எடுக்கிறாரு. யாருமே தெரிஞ்ச முகமே இல்லை, படம் வியாபாரமே ஆகலை. சொந்த படம் இவர் GN ரங்கராஜனுக்கு. படம் வியாபாரம் ஆகலை அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கமல் கூப்பிட்டு விடுறாரு GN ரங்கராஜன். என்னென்ன இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேங்கிறீங்க, இப்படி ஒரு பிரச்சனை என்கிட்டயே சொல்லலைன்னு இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கமல் ஒரு 10 நாள் கால் ஷீட் கொடுத்து அந்த காமெடி ட்ராக்கு, ஒரு டோபி கேரக்டர், அவரே ஒரு காமெடி ட்ராக்கை ரெடி பண்ணி அவர் அந்த படத்தில் நடிச்சு கொடுக்குறாரு. அந்த கேசட் கவரில் முதற்கொண்டு கமல் படத்தை போட்டு அந்த படத்தை வியாபாரம் பண்ணிடுறாங்க. அந்த படத்தை தப்பிச்சிடுறாரு GN ரங்கராஜன். அந்த படத்தை
படத்தை வியாபாரம் பண்ணி தப்பிச்சிடுறாரு. இதே அவர் எப்போ பண்ணுறாருன்னா, அவர் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு, சகலகலா வல்லவன் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்காரு, ஹிந்தியில் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு, மூன்றாம் பிறை கொடுத்துருக்காரு, ஷிம்லா ஸ்பெஷல் கொடுத்துருக்காரு, அவ்வளோ சில்வர் ஜூப்ளி கொடுத்த அந்த நேரத்தில் அவர் அந்த உதவியை பண்ணியிருக்காரு. அதுதான் கமல், வேற யாருமே பண்ண மாட்டாங்க. ஐயா ரஜினிக்கே கமல் பண்ண உதவி இருக்கு. மூன்று முடிச்சு படம், அந்த மூன்று முடிச்சு படத்துல வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அந்த படத்துல வில்லன், அதுல முக்கியமான ரோல், சும்மா 2-3 சீன் வந்தவர். அதுல கமல் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு ரோல் பண்ணி கொடுத்தார். கே பாலச்சந்தருக்காகவும் ரஜினிகாந்துக்காகவும். வேற யாரும் ரஜினியா இருந்தா கூட அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் கமல். அதே கமல் ஜி.என். ரங்கராஜனுக்காக தேவர் மகன் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த அந்த நேரத்தில் மகராசன் படம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுதான் கமல். தன்னுடைய நண்பர்கள், அவங்க வெல்விஷர்கள், அவர் வீடு ஏலத்துக்கு வருதுன்னு உடனே மகராசன் நடிச்சு கொடுத்து அந்த வீட்டை மீட்டாரு. அதுக்கு அவர் கமல் இல்லம்னு பேர் வச்சார் ஜி.என். ரங்கராஜன். உலகநாயகன் கமல்ஹாசன் ஏராளமான படங்கள் தீபாவளியில் கொடுத்துருக்காரு. அதில் மிக முக்கியமான படம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா அவ்வை சண்முகி சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வருடம் 1996 நமக்கு மிக முக்கியமான வருடம். 1996 மே 9ஆம் தேதி இந்தியன் படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. அதே ஆண்டு தீபாவளிக்கு அவ்வை சண்முகி வருது. அதான் முதல்ல நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், இந்த படத்தில் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தாத்தாவை போடுறாரு, உடனே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மாமியா போடுறாரு, என்னையாது அப்படின்னு முதல்ல ஒரு சிந்தனை வரும். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரே வருஷத்தில் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடுறாரு, அவர் முகத்துக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, மேக்கப் போட்டு ரொம்ப கடினம், அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன்கிறது ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு தாத்தா, முழுக்க ஆக்ஷன் படம். ஆனால் அவ்வை சண்முகிங்கிறது முழுக்க நகைச்சுவை படம். அந்த நகைச்சுவை படங்கிறத விட தீபாவளிக்கு வெளிவந்த படம், தீபாவளிக்கு வெளிவந்த படம்ங்கிறத விட தீபாவளிக்கு வெளிவந்து வசூல்ல மிகப்பெரிய சாதனை பண்ண படம். அந்த தீபாவளிக்கு வெளிவந்த சாதனை பண்ண படம் அப்படிங்கிறத விட தேசிய விருது, அந்த ஆண்டுக்கான சிறந்த நடிகர் தேசிய விருதுக்கு 2 படம் போட்டி போடுது கடைசி ரவுண்ட்ல. ஒன்னு இந்தியன் தாத்தா, இன்னொன்னு அவ்வை சண்முகி. முதல்ல என்ன நியூஸ் லீக் ஆச்சுன்னா, அவ்வை சண்முகிக்காக சிறந்த நடிகருக்காக கமலஹாசனுக்கு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல் பரவி KS ரவிக்குமார் கமல் சாருக்கு மாலையெல்லாம் போட்டு பாராட்டு தெரிவிச்சு எல்லாம் பண்ணிட்டாரு. கடைசியில் பார்த்தா இந்தியனுக்கு அப்படின்னு சாரி ரவி, இந்தியனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு, சார் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தானே விருது கிடைச்சிருக்கு, ஏன் இதுல அவ்வை சண்முகி கிடைச்சானே இந்தியனுக்கு கிடைச்சானே கமலஹாசனுக்கு கிடைச்ச விருதுன்னு சொல்லி அவர் கட்டி பிடிச்சி பாராட்டினாரு. அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்துல கமலஹாசன் என்ன பண்ணாருன்னா, படத்துக்கு சம்பளம் வாங்கலை, சம்பளத்துக்கு பதிலாக விநியோக உரிமை வாங்கினார். அப்போல்லாம் சென்னையில் 4 அல்லது 5 தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். மெட்ராஸ் சிட்டி வாங்கிட்டார் கமல், அந்த 4 தேட்டரு. அதே மாதிரி பெங்களூரு, மைசூரு, கேரளா, ஓவர்சீஸ் இந்த ஏரியாலாம் அவர் வாங்கிட்டார். அவர் சம்பளம் அப்போ அவருடைய சம்பளம் 1.5 கோடி தான். இந்த அவ்வை சண்முகி படம் எவ்வளோ தரமா அவருக்கு வசூல் கிடைச்சது. அவர் எஸ்பிபி தெலுங்குல ரிலீஸ் பண்ணாரு, கேரளா கமலே டைரக்டா ரிலீஸ் பண்ணாரு, ஓவர்சீஸ் கமலே டைரக்டா பண்ணாரு. மைசூர்ல கமலுக்கு ஃபேன்ஸ் அதிகம், பெங்களூர் மைசூர் பண்ணாரு. அவருக்கு 6 கோடி ரூபாய் கிடைச்சது. அதாவது அப்போ அவருடைய சம்பளம் 1.5 கோடி. கமல் டைரக்டா அந்த படத்துக்கு சம்பளம் வாங்காம அந்த உரிமையை வாங்கினதுனால அவருக்கு லாபம். அதே நேரத்தில் அந்த படத்தை தயாரித்த ஹரியா இருக்கட்டும், அந்த படத்தை வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே பல மடங்கு லாபம் கிடைச்சது. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி. இந்த முறைக்கு அவர் கமலுக்கு ரொம்ப நன்றி சொன்னார். ஏன்னா கடன் நம்ம வட்டி கட்ட தேவையில்லை. கமலுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு 1.5 கோடியை வெளியில வாங்கி அதை கொடுத்து அதுக்கு வட்டி கட்ட தேவையில்லை. அந்த தீபாவளி ரொம்ப மகிழ்ச்சியான தீபாவளியா இருந்தது. முரட்டு ஹிட்டு, யாருமே குறை சொல்ல முடியாது அவ்வை சண்முகி. அந்த மாதிரி ஒரு காமெடி. அதாவது ஒருத்தன் பெண் வேடம் போடலாம், பெண் குரல்ல பாடுறாரு பாரு, அதான் கமல்.